ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். 2026 இருந்து பேங்க் எக்ஸாமில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க, முக்கியமான சேஞ்சஸ். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாமில் வர ரிசல்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ரீஸ்ட்ரக்சர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஓடையதை ஃபஸ்ட்டும் கிளர்க்கோடையதை செகண்டும் வர மாதிரி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பிஓ உடைய ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கோடைய ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ உடைய ரிசல்ட், ஐபிபிஎஸ் கிளர்க்கோடைய ரிசல்ட், ஃபைனலாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 1ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதோடைய ரிசல்ட் வரும். கடைசியாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க்கோடைய ரிசல்ட் வரும். ஸோ எதற்கு இந்த சேஞ்சஸ், ஏன் இந்த சேஞ்சஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம பிஓ கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ பட் அதோடைய ரிசல்ட் எப்போ வரும்னே தெரியாது. அதுக்குள்ளே நம்ம கிளர்க்கு மெயின்ஸ் வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வருஷலாக எல்லா எக்ஸாமையும் அப்ளை பண்ணிடுவோம், எல்லாத்தையும் எழுதிடுவோம். ரிசல்ட் மாறி வரதுனால நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ரிசல்ட் ஆர்டர் வரதுனால பிஓ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிளர்க் போஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வேகன்சிக்கு வேற யாராவது வரலாம் இல்லையா. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நமக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. பிஓ முடிக்கிறோமா, பிஓக்கு படிக்கிறோமா, கிளர்க்கு வருதா, ஸோ பிஓ என்னாச்சு ரிசல்ட்டு, கிளர்க்கு என்னாச்சு ரிசல்ட்டு அப்படின்றது ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தனால நமக்கு ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல எக்ஸாம் நம்ம எழுதிடுவோம், வந்துடுவோம், ரிசல்ட் அவங்க விடுவாங்க. ரிசல்ட் விட்டதும் நம்ம பார்ப்போம், ரிசல்ட் ஹாப்பியாக வரும், பாசிட்டிவாக வரும், வந்தால் எல்லோரும் ஹாப்பி தான். ஸோ இன்கேஸ் யாருக்காவது சின்ன மார்க்கு 0.5 அப்படிலாம் மிஸ் ஆகுதுன்னா நம்ம கொஞ்சம் சேடாகும். இது அடுத்த எக்ஸாமையும் அஃபெக்ட் பண்ணும். அந்த லெவலுக்கு நம்மளுக்கு அதோடைய பெயின் இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா படித்து ட்ரை பண்ணி எக்ஸாம் மார்க்லாம் போட்டுட்டு போகிறோம்ல. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாகவே இருக்கணும், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் எக்ஸாமில் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே ஒரு ஃபியூ டேஸ் வெயிட் பண்ணுவோம். அந்த ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ரிசல்ட் வரும். 1 டே சொல்லுவாங்க, மார்னிங்கே நமக்கு மெசேஜ் வரும், இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock போல் அப்டேட் ஆகும் அப்படிலாம் மெசேஜ் போய் பார்த்தோன்னா நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கோமா ஆகலையா அப்படின்ற நியூஸ் மட்டும் வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸாக நமக்கு வரும். செகண்ட் என்னன்னா, ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகும். இப்போ ஸ்கோர் கார்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் இருக்குது, ஆப்டிடியூட் இருக்குது, ரீசனிங் இருக்குது. ஸோ ரீசனிங்கில் அவுட் ஆஃப் 35க்கு நான் ஒரு 30 கொஷின் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, எக்ஸாம் முடிக்கிறப்ப நான் ஒரு 30 கொஷின் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 30 கொஸ்டின் அவர் அட்டன் பண்ணிட்டு மார்க் நமக்கு ஒரு 26 தான் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்ப்பார், நம்ம 30 கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டு வந்தோமே, ஆனால் 26 மார்க் தானே வந்திருக்கு, 4 கொஸ்டின் எங்கே தப்பு விட்டுருப்போம், எந்த இடத்துல தப்பு விட்டுருப்போம், பஸ்ஸில் சிலாயிசமா இன்இக்வாலிட்டியா இப்படின்னு தெரியாமலேயும் இருக்கலாம், இல்லை கன்ஃபியூஷன்லேயும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் 2026 நீங்கள் எக்ஸாம் முடித்த ஃபியூ டேஸில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீயை கொடுப்பாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 7 to 15 டேஸில் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டு வரீங்க, 4 ஆப்ஷன் ABCD இருக்குன்னா அதில் நீங்கள் C ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ ரெஸ்பான்ஸ் ஆன்சர் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த கொஸ்டினுக்கு என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் C. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கொடுப்பாங்க. இது ரெஸ்பான்ஸ் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் என்ன, சிஆ இருந்தால் C, இன்கேஸ் டிஆ இருந்தால் D, இல்லை ஏவா பியா அந்த மாரி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸும் வரும், கரெக்ட் ஆன்சரும் வரும். ஸோ இது மூலயமா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ரிசல்ட் ஸ்கோர் கார்டு வரத்துக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கோம், ஸோ அதில் எது கரெக்டு அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த
7லேருந்து 15 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு விட்டுருவாங்க. இந்த 7 to 15 டேஸ் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளார உங்களுக்கு எக்ஸாமுடைய ரிசல்ட்டும் வந்துடும். ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு உள்ளார போகிறப்ப ஒரு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுப்பீங்க கரெக்டாக. ஸோ அதே லாகின் அண்ட் பாஸ்வேர்டு தான் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இந்த ரெஸ்பான்ஸ் ஆன்சர் கீ விட்டுட்டாங்க, ரெஸ்பான்ஸ் ஷீட் பார்க்கலான்னு சொன்ன பிறகு அதே லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ஆன்சர் கீயும் வந்துடும். ஸோ இது மூலயமா நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இது ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரிலிம்ஸ்க்கும் வரும், மெயின்ஸ்க்கும் வரும். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா எம்சிக்யூ, அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்க்கு மட்டும்தான் வரும். மெயின்ஸில் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் இருக்குல்ல, டிஸ்கிரிப்டிவ்க்குலாம் வராது, எம்சிக்யூஸ்க்கு மட்டும்தான் இது வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ் ஷீட், ஆன்சர் கீ அண்ட் ரீஸ்ட்ரக்சர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸோடைய ஆர்டர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ மக்களே, பாசிட்டிவாக இருங்க. 2026 நிறைய எக்ஸாம்ஸ் வருது, நல்லா படிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சக்ஸஸ் ஆனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சக்ஸஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ரீசனிங்கோடைய ஃபுல் கான்செப்ட்ஸு அண்டு கரண்ட் அஃபேர்ஸோடைய இம்பார்ட்டன்ட் நியூஸு இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஸோ நல்லா படிங்க, பாசிட்டிவாக இருங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், 2026 கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஸ்டே பாசிட்டிவ் மக்களே. தேங்க்யூ.